எந்திரிங்க, நேரமாச்சு. என்னது சினிமால ஒரு மாதிரி காலெல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு? புருஷனை தெய்வமா நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நான் தெய்வம் இல்லையே. சரி சரி, எந்திரிச்சு காஃபி குடிங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னங்க இது? இப்பதான் குளிச்சுட்டு வரேன். அதனால என்ன மறுபடியும் குளிச்சா போகுது? ஐயோ விடுங்க, ரொம்பதான் ஆசை. அதெல்லாம் முடியாது. புருஷனுக்காக ஒருத்தர் என்னென்னமோ தியாகம் பண்றா, நான் அதையே கேக்குறேன். கல்யாணம் பொண்ணுங்க புருஷனுக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லா குளிச்சுட்டு தான் புருஷன் தீர்காயுசா இருக்கணும்னு நினைச்சு தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு காலை தொட்டு கும்பிடுவாங்க. இவன் நடனா எல்லாத்துக்கும் நேர்மாறா இருக்கா. இவன் நினைக்கிறாளோ இல்லையோ, நான் தீர்காயுசா இருக்கணும்பா. ராதா ராதா, என்ன டார்லிங் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு? டைம் ஆச்சுமா, எந்திரிச்சு காபி சாப்பிடுமா. ஐயோ ராதா, நான் இப்பதான் சுத்தமா குளிச்சுட்டு வந்திருக்கேன், மறுபடியும் குளிக்க வச்சிடாத ப்ளீஸ் ராதா. என்னம்மா நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் எதுக்காக இருக்கேன்? இந்த வீட்டுல எத்தனை வேலை தான் நீங்க ஒருத்தரே பாப்பீங்க? உங்களுக்கு உதவியா இந்த வேலை கூட நான் பண்ணக்கூடாதா? அது இல்லம்மா, இத பாருங்க, வீட்டு வேலை செய்யாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால சமையல் வேலை எல்லாம் இனிமே நான் தான் பார்க்க போறேன். நீங்க பேசாம போய் உட்காருங்க. போங்க. மாணிக்கம், மாணிக்கம், இத வந்துட்டமா. மாணிக்கம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏமா இந்த புடவை துவைச்சு அயன் பண்ணி வைக்க சொன்னா ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மடிச்சு வச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? சத்தியமா சொல்றமா, நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமா துவைச்சு நல்லா இஸ்திரி போட்டுதாமா வச்சேன். அந்த லட்சணத்தை நீயே பாரு. ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. என்னதான் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம்? அந்த மாதிரி இவர் நடந்துக்கலையே. சரி, கோச்சுக்காத. உன் துணியெல்லாம் நானே துவைச்சு அயன் பண்ணி தரேன், போதுமா? நல்லா இருக்க. ஏப்பா பாபு, உன் தங்கச்சி எனக்கு வீட்டுக்காரியா இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அதானே சுமதி, இவளுடைய துணி துவைச்சு போட உனக்கு என்ன தலையெழுத்தா? நாம இருந்த இருப்பென்ன, வாழ்ந்த வாழ்வென்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் மறந்துட்டியா? உணர்ச்சி வசப்படாத பாபு, உணர்ச்சி வசப்படாத. சுமதி என்கிட்ட சொல்லிருக்கா, மலேசியாவுல உங்க வீட்டுல சுவிட்ச் போட்டா பஜ்ஜி வரும், பட்டை நமக்குனா மட்டன் வரும். அந்த அளவுக்கு வசதியா வாழ்ந்தவளை இவளுக்கு வேலை செய்யறதுக்காக நான் கட்டிக்கிட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அழகிறதுக்கு மட்டும் 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா எங்க அண்ணன் அழவே கூடாதுன்னு டாக்டர் சிவிரா அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆமாமா, எந்த அளவுக்கு பாசமா வளர்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை அவரே என்கிட்ட சொன்னாரே, சுமதியில நம்ம சுமதி கான்வென்ட் படிக்கிறப்போ ஏதாவது தப்பு பண்ணா சாதாரண பெரும்பாலும் அடிச்சா தனக்கு கௌரவ குறைச்சல் நினைச்சு அடிக்கிறதுக்காகவே டீச்சருக்கு தங்கத்தால பெரும்பு வாங்கி கொடுத்தாராம். கோல்டன் ஸ்டிக் அடிக்கிறதுக்காக. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு 2 பேரும் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணு அவங்கள வேலை செய்ய சொல்லல. பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா இருந்தா எப்படி? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கணும். அப்படின்னா உங்க தங்கச்சி எந்த வேலையும் செய்யலன்னு சொல்றீங்களா? ஐயோ பாவம், காலையில எந்திரிச்சோன்னா அவங்க பல்ல அவங்களே தேய்ச்சுக்கிறாங்க, அவங்க உடம்ப அவங்களே தேய்ச்சு குளிச்சுக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் அவங்களே போட்டுக்கிறாங்க, அவங்க சாப்பாட்டை அவங்க கையாலேயே எடுத்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் கஷ்டமான வேலை இல்லைங்களா? இதுக்கு போய் நீங்க எல்லாம் வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன டீச் பண்றீங்களா? அப்பா வரட்டும் பேசிக்கிறேன். என்னங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன ராதா? எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு? தீபாவளிக்கு பட்டு புடவை எடுக்கத்தான். ஏன் சாதாரண வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா தீபாவளி கோச்சிட்டு போயிடுமோ? என்னங்க இது? நம்ம வீட்டுல வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? லுக் பேபி, புருஷனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் பொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக இல்ல. இப்ப பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? இத பார், அனாவசியமான செலவுக்கெல்லாம் நான் பணம் தர மாட்டேன். வேணா உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. எங்க அப்பா கிட்ட இருந்தா நான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த வீட்டை தவிர இருக்கிற சொத்தை எல்லாம் எங்க அப்பா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு. பாபண்ணே, எனக்கு ஒரு 25000 ரூபாய் பணம் வேணும். கிருஷ்ணன் மலேசியால இருந்து வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். எதுக்குமா 25000 ரூபாய்? அது வந்து இவ பட்டு புடவைக்கா கேட்கல, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கேக்குறேன். தேங்க்யூ பாபு. என்னது 1 லட்சத்துக்கு எழுதி வச்சிருக்க? 1 லட்சமா? ஏன் இப்படி வாய் பொளக்குற? எங்களுக்கு 1 லட்சம் 1 ரூபாய் நோட்டு மாதிரி. ஆமாமா. இத பாரு ராதா,
என் பேர்ல எழுதி வச்சிருக்கிற ரப்பர் எஸ்டேட்ல வர வருமானத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக தான் இவங்க அண்ணன் மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை 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 இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தைன்னா அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடுமா? அது ஒரு ரப்பர் விஷயமாச்சே, இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏயா செக்ரட்டரி. எஸ் சார். சிங்கப்பூர் ஃபிளைட் எத்தனை மணிக்குயா வருது? 7 மணிக்கு வருதுங்க சார். எவனோ ஒருத்தன் அதுல வர்றான்னு சொன்னியே, யாரவன்? எவனோவா? அவர் சார், மிஸ்டர் ஜே ஜூ. அவர் வரார் சார். அவரை ரிசீவ் பண்றதுக்காக தான் மிஸ்டர் கிருஷ்ணனும் மிஸ்டர் தினோபாலும் ஏர்போர்ட் போயிருக்காங்க சார். ஏமா ராதா, சே சே சூ சூ சி, வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்கம்மா அந்த பேரு. அவன் பர்த்டே கொண்டாடுறதுக்காக வேண்டி நம்ம மாப்பிள்ளை நம்ம பணத்தை எல்லாம் எடுத்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறாருமா. பாரு, மூக்க முட்டை குடிக்கிற பசங்களை எல்லாம் பாரு, அசல் பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு எரியுதுமா. ஐயா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வேற மவுரு சரியில்லடா, போற. ஏயா, இந்த ஜே ஜே ஜூங்கிறது யாருங்கய்யா? ஆஹா, என் சித்தப்பன் போடா உங்க. ஏய், வர்றவங்களை இன்வைட் பண்ணாம இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி? வர்றவங்க யாருன்னு எனக்கே தெரியாது, நான் எப்படி இன்வைட் பண்ண முடியும்? ஏய், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். யார் வந்தாலும் நாம தான் இன்வைட் பண்ணணும், இல்லீங்களா மாமா? ஆமா மாப்பிள, நல்லா போய் கவனிமா. பாடி. யோ செக்ரட்டரி. எஸ். யாரியா அந்த சேச்சே சூச்சு? எங்க பாஸுக்கு அவரு தெய்வம் மாதிரி. என்ன ஒரு குழந்தை அடிச்சிட்டு வர்றாங்க? பயமுருங்க சார், அவர்தான் மிஸ்டர் ஜே ஜே ஜூ. இந்த குரங்கா? மிஸ்டர் ஜே ஜே ஜூ, இதுதான் என்னுடைய சம்பந்தி. இவரு கை கொடு. ரவுடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜே ஜே ஜூவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பா ஜே ஜே ஜீவனுடைய பிறந்த நாள் நான் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல தான் கொண்டாடுறது வழக்கம். அந்த பாக்கியம் தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஜே ஜே ஜீவனுடைய பிறந்த நாள் செலவை என் சம்பந்தி ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி பின்ன போது பாருங்க நீங்க. அது பின்னுதோ பிரிக்குதோ பின்னாலதான் தெரியும். ஜே ஜே ஜூ, கேக் வெட்டுறீங்களா? ஏன் கேக் வெட்ட மாட்டேன்றாரு? என்ன கோபம் இவருக்கு? சம்பந்தி, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் வந்த வேலைக்கு விதை போட்டிருந்தா இந்நேரம் செடி முளைச்சிருக்கும். ஏம்மா, காலையில உன்னுடைய புருஷன் எங்க கூப்பிட்டான் உன்னை? கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாரு. கோயில்ல இருக்கிற தெய்வத்தை விட எவனோ பெத்த குழந்தைய எவனோ தொட்டுள்ள போடுறானா, அதுக்கு அப்பனும் பொண்ணும் போய் கிளுகிழுப்பு காட்டிட்டு வரீங்களோ? கிளுகிழுப்பு வார்த்தை மதிக்காத இவள நான் டைவர்ஸ் பண்ணதான் முடிவு பண்ணிட்டேன். மாப்ள, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன பாபு, பாபு, ஏதோ தங்கச்சி உங்க வார்த்தையை மதிக்கலைங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? என்ன, எங்க அண்ணன் வார்த்தை கட்டுப்பட்டு நான் அவங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினேன். இல்லன்னா நான் ஹாங்காங்ல படிக்கும்போது ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா கால் வச்சிட்டு இருந்தேன். அவளை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஹாங்காங்லயா? அதான் பாஸ், ஹாங்காங்ல 9 கப்பலுக்கு சொந்தக்காரங்கிறாரு ஓசி பீசா, அவனோட மக இவன் காலி சீசா. ஓஹோ, அந்த பொண்ணா? எச்ச பொண்ணுனா கூட கண்ணாடியில தெரியற மாதிரி உள்ள போறதெல்லாம் தெரியுமே. செக்கச்சவேலுன்னு நல்ல உயரமா கிஸ் பண்ணணும்னா கூட ஏணி வச்சுதான் விச்சக்கன்னு கிஸ் பண்ணணும். மாமா, ஒரு புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய உங்க பொண்ணு துளியாவது செஞ்சிருக்காள? அண்ணே, நீங்க சொல்றத பார்த்தா இவங்க கையால ஒரு கிளாஸ் காஃபிய கூடவா குடுக்கல? நல்லா கொடுத்தாள. பாபு, கோச்சுக்காத. ராதாவை எங்க அப்பா வளர்த்த விதம் அப்படி. எஸ், முந்தா நேத்து வரைக்கும் துணிமணில மாணிக்கம் தானே தோச்சு போட்டுட்டு இருந்தாரு. டேய், நீ ஏண்டா எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற? இன்னும் கொஞ்சம் ஜகஜோதியா எரிட்டுமேன்னுதான். அது இல்ல சம்பந்தி, நம்ம மாணிக்கம் இன்னைக்கு நேத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறான். அதை விடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவன் பொண்டாட்டினுடைய சேலை ஜாக்கெட் எல்லாம் துவைக்காம இருக்கிறான் சொல்லுங்க. எதுக்கும் வக்கீலாதவன் தான் அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வான். அண்ணே, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். எது? யார் புடவைய யார் துவைக்கிறதுன்னா எனக்கு வேற வேலையே இல்லையாடா அறிவு கட்டவனே. நான் இவளை டைவர்ஸ் பண்றத பத்தி சொல்றேன். எந்த மாப்பிள்ளை இது? டைவர்ஸ் சொல்லிட்டு என் கர்ப்பத்தை கலைக்கிறீங்க. மிஸ்டர் ரங்கராஜ், ஆரம்பத்துல உங்களுக்கு கர்ப்பம்னு தெரிஞ்சிருந்தா
உங்களோட நான் சம்பந்தமே வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ஆம்பளை கர்ப்பம் எனக்கு பிடிக்காது. அதுல சம்பந்தி என் வயிற்றுச்சல அப்படி சொன்னேன். ஐயோ வயிற்றுல அடிச்சுக்காதீங்க, அபாஸ்னி ஆயிடும். ராதா 1 மினிட். இந்த புருஷனை பத்தி கல்லு புல்லுன்னு வாங்களே, என்னது அது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னொன்னு கணவனே கணவனே கண் கண்ட தெய்வம். அத புடிச்சுக்க நீ. அந்த பழமொழியை கெட்டியா புடிச்சுக்கினா லைஃப் நல்லா இருக்கும். சம்பந்தி இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க ராதா எப்படி நடந்துக்கிறாங்க. நான் பார்க்க வேண்டியது இல்ல, என் தம்பி பார்த்தான்னா போதும். சம்பந்தி ஒரு சின்ன விஷயம். என்னது? மலேசியா கவர்மெண்ட் பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன ஆச்சு? மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்போ சீக்கிரமா காசெல்லாம் வந்துடும். மிஸ்டர் ரங்கராஜன், பணத்துக்கு நீங்க ரொம்ப அலையறீங்க. இந்தியன் கவர்மெண்டோட இன்னும் பேச்சுவார்த்தை முடியலையே. இப்படி பேசிட்டே இருந்தா எப்பதான் வரும்? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. காவேரி தண்ணிய பத்தி 1924ல பேச ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு தண்ணி வருதோ அன்னைக்கு பேச்சு நிக்கும். நம்ம ராஜா சொன்ன மாதிரி ஜப்பான்ல இல்லாத ஃபேக்டரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரங்கராஜா அதை கேட்க வரான்னு நினைக்கிறேன். சார், ராஜா சொன்ன மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. ரங்கராஜன் தான் வர்றான் போல இருக்குது. ஏய் இங்க வா. என்ன? நீ கொல்ல பக்கமா போய் அந்த உளர்வாயன் இல்ல, உளர்வாயனா? இவன் ஒரு உளர்வாயன். அவன் தாண்டா நாடகம் நடிக்க. அவனுக்கு ஃபுல்லா வக்கீல் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா. போ போ போ. அப்படியே நீ என்ன பண்ற? பப்ளிக் டெலிபோன் பூத்துல அங்க காயின் போட்டுட்டு ஜப்பான்ல இருந்து கால் வந்ததா இங்க போன் பண்ணு. அந்த ரங்கராஜா அசந்து பொத்துன்னு கீழே விழுவான் மனுஷன். ஓகே. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். என்னம்மா சௌக்கியமா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். ஏன் அங்கிள், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த பக்கம் வந்து 10 நாளாச்சே, அதனால குழந்தை அப்படி கேக்குது. எங்க வர்றது? கிருஷ்ணனுக்கு கை வீங்கி போச்சு. என்னங்க வியாதி? வியாதி ஒண்ணும் இல்ல. வியாதி ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 7442 செக்ல கையெழுத்து போடுறேன்னா எவ்வளவு கேபிள்ஸ், எவ்வளவு ட்ரங்க் கால்ஸ். என்ன சார், வேர்ல்டு பூரா ஃபேக்டரியை திறந்துட்டு ஒரு என்னமோ தலைய பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்கு. யூ see, இந்த பிஸில ஹாலிவுட்ல இருந்து எலிசபெத் டெய்லர் இல்லைங்க, அந்த சினிமா நடி எலிசபெத் டெய்லரா? இல்ல தைய வேலை செய்யறாங்களே எலிசபெத் டெய்லர், அந்த அம்மா. நீங்க என்னங்க நீங்க அந்த ஆர்டிஸ்ட் தான் போன் பண்ணி நெருக்கமா நம்ம ரம்மி ஆடலாமான்னு கேட்டா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்க மாமா ஒண்ணு ஹெல்ப் பண்றது இல்லீங்களா? நேரம் ஏன்? காலையில 5 மணிக்கு அந்த சீப்பு எடுத்து அந்த 2 மீசைய தொங்க 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 வாரி சாயங்காலம் 5 மணிக்கு தொங்க விட்டு வெளியே வராரு. மீசையை பத்திய வியாக்கியானம் போன் வந்திருக்கப்பா. ஏம்மா, வாங்க வந்து வாங்க உட்காருங்க. சிசுக்கு விசுக்குன்னு வந்து உட்காரு. ஹலோ, ஜப்பான் மேனேஜரா? கொஞ்சம் இரு, இத பேச சொல்றேன். கிருஷ்ணா, ஜப்பான்ல இருந்து போன் வந்திருக்கு. ஓ, சின்ன ஜப்பானா? சின்ன ஜப்பானா? சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் மாதிரி. சின்ன ஜப்பான் பெரிய ஜப்பான். ஆல்ரைட். யாரு? மேனேஜர் ரிச்சர்ட் டோசா பேசுறேன். என்னையா சொல்ற நீ? நம்ம சப்ளை பண்ண 7000 VCR டெக்கோ டொக்கு டொக்குன்னு சவுண்ட் கேக்குதா? அதுக்கு நீ ஏன் மேன் லொக்கு லொக்குன்னு இரும்புற? யோ, அந்த ஜெனரல் மேனேஜர் சால்பத்ரி குமாவை கூப்பிடு. 2ல 1 தீத்துறேன் பாகர். என்னமா இது? நம்ம வந்த நேரம் டெக்கெல்லாம் டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குதான். மனுஷன் கோபமா இருக்கிறத பார்த்தா என் மனசு பக்கு பக்கு நடிச்சுக்குதுமா. யாரு? சால்பத்ரி குமாவா? நீ ஒரு முக்காமுள பையன்யா. உனக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஜப்பான் ஒண்ணுதான் தெரியும். அதுலயே நான் பேசி தொலைறேன். ஈப்பல்லத்தா ஈசக்கண்ணா ஈப்பல்லத்தாவோ, ஆசக்கண்ணே வைரல்லத்தா ஆலமண்ணாவோ, யானை பெத்தா வரே வான பெத்தா, சான சல்லா கான கரேவோ, அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா புட்ட போன். யார்கிட்ட காட்டுறான் அவன்? செருப்பால் அடிக்கிறேன் ராஸ்கல். இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்றேன். ஆமா, வேணாப்பா, பாவம் புள்ள குட்டிக்காரன். இப்பவே 3 குழந்தை. அது என்னது 3 குழந்தை? கையில 3 குழந்தை, வயித்துல 1/2 குழந்தை. நீங்க சும்மா இருங்க மாமா. அவனை செருப்பால அடிச்சாதான் என் மனசு ஆறும். நீங்க உடனே ஜப்பானுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க. எதுக்கு? நான் ஏன் ஜப்பானுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்? நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் மிஷின் இல்ல, இங்க செருப்பு போடுறேன், அது போய் ஜப்பான்ல அடிக்குது. ஆமா, அத மாதிரி மிஷினை தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே. என்ன ஆமா சோமா? அந்த மிஷினுக்குள்ள தலையை விட்டு தானே மீசை இப்ப ஜப்பான் வரைக்கும் நீண்டு போய் கிடக்குது. மீசி நீண்டது இருக்கட்டும், அங்க பாருப்பா, என்னது? பாவம் குழந்தை முகமே நீண்டு இருக்கு. Is it? எவ்வளவு இழைச்சு போய் இருக்குது. அக்லாஷப்பதான சுக்ரமா? என்ன மிஸ்டர் ரங்கராஜன், குழந்தைய வத்தலாக்கிட்டீங்க? வெயில்ல காய வச்சிருப்பாங்க. அது இல்லீங்க, அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணதுல இருந்து வீட்டு வேலை பூராவும் இதே தானே செய்யுது. கேள்விப்பட்டேன். ஊர் ஜனம் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சொல்லுச்சு, காலையில உங்க டாக்டர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் கோழியே கூவுதான், தண்ணி தெளிச்சு சாணியில கோலம் போடுதான்,
சாதம் வடிக்குதான், ரசம் வைக்குதான் மாமா. மாப்பிள இதை விட ஒரு அதிர்ச்சியான சமாச்சாரம் கேள்விப்பட்டனே. காலையில எழுந்த உடனே அடுப்பை பத்தாச்சு அப்பளம் பொறிக்குதான், அந்த அளவுக்கு போயிட்டுது. குழந்தை அப்பளம் பொரிக்குது. மா, இதெல்லாம் கேக்குறப்போ என் மனசு எந்த சந்தோஷப்படுது தெரியுமா? இதுதான்ப்பா உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கமா? அது ஒண்ணும் இல்லைங்க, அளவுக்கு மீறி சந்தோஷம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கோடி கோடியா கொட்டிட வேண்டியது. குழந்தை, உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, தரேன். இமிடியட்டா தரேன். உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அவரிடம் இருப்பது அது ஒன்றுதானே. ஏமா, மாமனார்கிட்ட ஏதோ பிரசன்ட் கேட்கணும் சொன்னியே, கேளேம்மா. அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அது அங்கிள். என்னம்மா, ஜப்பான்ல இருக்கிற இவருடைய ஃபேக்டரி உனக்கு வேணும்னு சொல்றியா? அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுமா. Why not? Why not, மிஸ்டர் ரங்கராஜன்? பரந்த உள்ளம், குழந்தை உள்ளம். குழந்தை கேக்குது. ஏமா, அந்த ஃபேக்டரி தானே வேணும்? ஆமா அங்கிள். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ அந்த ஃபேக்டரியை. ஏன் சார், இது என்ன பர்மா பஜார்ல விக்குது எடுத்து கொடுக்கறதுக்கு? அதானே. Shut up your nasty mouth. சட்டநாதன், ஜப்பான்ல இருக்கிற VCR ஃபேக்டரியை குழந்தை மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நம்ம சம்பந்திக்கு ரொம்ப தாராளமான. அதனால தான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு மாப்பிள. கிருஷ்ணா, நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்க கூடாது. அவ்வளவு பெரிய ஃபேக்டரி இந்த பொண்ணுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல அக்கறை இல்லாம போயிடுமே. நன்றாக சொன்னீர், நன்றாக சொன்னீர். இப்ப நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க? கிருஷ்ணா, பத்திர செலவையாவது அவங்க ஏத்துக்கிட்டாதான் ஃபேக்டரி மேல பொறுப்பு வரும். ஆமாப்பா, அங்கிள் சொல்றது நியாயம்தான். இத பத்தி நீங்க சிவியரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த பெரிய பங்களா இருக்குதே, உங்க மாப்பிள பாப்பு பேர்ல எழுதி வச்சிருங்க. ஜப்பான் ஃபேக்டரி இருக்குதே, அதுக்கு உண்டான பத்திர செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுவும் நல்ல யோசனை தான்ப்பா. எப்படியோங்க, அந்த ஜப்பான் ஃபேக்டரி என் பொண்ணுக்கு கிடைச்சா போதும். நீங்க சொன்ன மாதிரியே என் பங்களாவை என் மாப்பிள பேர்ல எழுதி வச்சிடறேன். அப்போ நாங்க வர்றோம். இங்க வாயா. என்ன? ரயில் புழுவேன், கப்பல் புழுவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த புறானே ஏரோப்ளான் புழுவேன், கோடிக்கணக்கில புழுவுறாங்க. ஏயா, உங்களோட சேர்ந்து ஒத்து ஊதுறனே, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கவலைப்படாத, கடலூர் இருக்கிற கடலை ஃபேக்டரி உனக்கு தான். எனக்கு தான், உனக்கு தான், எனக்கு தான், உனக்கு தான். அடே அப்பா, என்கிட்ட உள்ள புழுவுறாங்க. இனிமே இவங்க சவாசமே வச்சுக்கூடாது.